குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். அடையாளம் தெரியாத 67 உடல்கள் மும்மத பிரார்த்தனையுடன் அடக்கம். கேரள வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் மாநிலத்தையே உலுக்கி போட்டுள்ளது. 6 நாட்களாகியும் மீட்புப் பணி முடியவில்லை. தோண்ட தோண்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 350 கடந்துள்ளது. சோக சம்பவமாக அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் மற்றும் கிடைத்த உடல் பாகங்கள் இன்று அரசு சார்பில் அடக்கம் செய்யப்பட்டன. இதில் 27 முழு உடல்களும் 40 உடல் பாகங்களும் அடங்கும். கேரளாவின் புத்துமலை பகுதியில் மும்மத பிரார்த்தனையுடன் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட காட்சிகள் காண்போர் கண்களை குளமாக்கியது. വാനമേഘങ്ങളിൽ നീ മഹത്വത്തോടുകൂടെ ആഗതനാകുമ്പോൾ കണ്ണ് കണ്ടിട്ടില്ലാത്തതും കാത് കേട്ടിട്ടില്ലാത്തതും മനുഷ്യ ഹൃദയം ആസ്വദില്ലാത്തതുമായ സ്വർഗ സൗഭാഗ്യത്തിലേക്ക് ഈ ആത്മാക്കളെ നീ സ്വീകരിക്കണമേ. അവിടെ നിന്റെ പരിശുദ്ധരോടുകൂടെ സന്തോഷപൂർവ്വം നിന്നെ പാടിപ്പുകഴ്ത്തുവാൻ വേണ്ടി നിന്റെ അനുഗ്രഹത്തിന്റെ ജലത്താൽ ഈ ആത്മാക്കളുടെ കറകൾ കഴുകി വിശുദ്ധീകരിക്കണമേ. ഇപ്പോഴും എപ്പോഴും എന്നേക്കും. மலப்புரம் மாணவன் மரணம். நிபா வைரஸ் வந்தது எப்படி? கேரளாவே அதிருது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோட்டையை சேர்ந்த 14 வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது கடந்த ஜூனில் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவனின் மாதிரி மகாராஷ்டிராவின் புனே தேசிய வைராலஜி இன்ஸ்டிடியூட்டில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் ஜூலை 21ஆம் தேதி சிறுவன் இறந்தான். இறப்பு குறித்து சுகாதாரத்துறையினர் விசாரணை நடத்தினர். சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் உள்ள ஒரு கடையில் பழம் வாங்கி சாப்பிட்டதும் அந்த கடையில் வவ்வால்கள் நடமாட்டம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. வவ்வால்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டன. வவ்வால்களில் இருந்து நிபா வைரஸ் பரவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறுவன் பழம் வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படும் பகுதியில் இருந்து 27 வவ்வால்களின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 6 வவ்வால்களில் நிபா வைரஸ் இருந்தது என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறினார். சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 472 பேரின் மாதிரிகளை பரிசோதித்ததில் அவர்களில் யாருடைய உடலிலும் நிபா வைரஸ் இல்லை. இருப்பினும் நிபா வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகளுடன் இருந்த 261 பேர் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். நிபா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வீணா ஜார்ஜ் கூறினார். அரசுக்கு எதிராக எதிரிகள் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: கருணாநிதி வழியில் திமுக அரசு மக்கள் நலன் காக்கும் ஆட்சியை வழங்குகிறது. அதனால் லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்துள்ளனர். கருணாநிதியிடம் கற்றுக்கொண்ட அரசியல் நிர்வாக திறனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை வரிசையாக நிறைவேற்றி நல்லாட்சியை வழங்கி வருகிறோம். அரசுக்கு எதிராக அரசியல் எதிரிகள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புகின்றனர். அவதூறுகள் ஈசல் பூச்சிகளைப் போல உடனடியாக உயிரிழந்து விடுகின்றன. கருணாநிதியை நினைவை போற்றும் வகையில் வரும் 7ஆம் தேதி அவரது 6வது நினைவு நாளில் சென்னையில் என் தலைமையில் அமைதி பேரணி நடக்கவுள்ளது. இந்த அமைதி பேரணியில் அணி திரள்வோம். கருணாநிதி நம் உள்ளத்திற்கு தரும் உத்வேகத்துடன் நம் லட்சிய பயணத்தை தொடருவோம். மக்கள் பணியாற்றி தொடர் வெற்றிகளை குவிப்போம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என் நண்பனை வெளியே விடுங்க, வெடவெடக்க வைத்த கடிதம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தமிழகத்தையே உலுக்கியது. கொலை நடந்து 1 மாதமாகிவிட்டது. ஸ்பாட்டுக்கு வந்த கொலையாளிகள் உடந்தையாக இருந்தவர்கள் என 21 பேரை போலீசார் கைது செய்துவிட்டனர். கடந்த ஆண்டு நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலை, சம்போ செந்திலுடன் வளர்ந்த பகை உள்ளிட்ட பல காரணங்கள் கொலை பின்னணியில் இருப்பது தெரியவந்தது. முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் சம்போ செந்திலும் ஆற்காடு சுரேஷின் வலது கரமுமான சிசி மணி தலைமறைவாக உள்ளார். இன்னொரு புறம் ஆம்ஸ்ட்ராங்கின் வலது கரம் பாம் சரவணன் மாயமாகிவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்களை கருவறுப்பேன் என சபதம் எடுத்து அவர் சுற்றி வருவதால் இன்னும் பரபரப்பு அடங்கவில்லை. அதேபோல் ஆம்ஸ்ட்ராங் கூட்டாளிகள் 17 பேர் ரகசிய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர்.
இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட பகுதியில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துக்கு வந்த கொலை மிரட்டல் கடிதம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி மகளை வெடிகுண்டு வீசிக் கொல்வோம் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி மகள் வசிக்கும் பகுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பெயரில்தான் கடிதம் வந்திருந்தது. அவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரித்தபோது அவருக்கும் கடிதத்துக்கும் தொடர்பு இல்லாதது தெரியவந்தது. அவரது பெயரில் மர்ம நபர்கள் கடிதம் போட்டுள்ளனர். கடிதத்தில் இருந்த சில முக்கிய விஷயம் போலீசுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்துள்ள இந்நண்பனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதில் இருந்தது. அவனை விடுவிக்காவிட்டால் ஆம்ஸ்ட்ராங் மகள் மனைவியை கடத்தி கொன்று விடுவோம், அடுத்தடுத்து ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் உள்ள நபர்களை வெடிகுண்டுகள் வீசிக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலம் கொலை சதியின் பின்னணியில் உள்ள பலர் இன்னும் ஆக்டிவாக இருப்பது உறுதியாகியுள்ளது. அதே நேரம் சிறையில் உள்ள எந்த ரவுடிக்காக கடிதம் எழுதப்பட்டது என்பது உடனடியாக தெரியவில்லை. வெளியே இருக்கும் ரவுடி யார் என்றும் தெரியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க பாம் சரவணன் துடிக்கும் நிலையில் கொலையாளிகள் தரப்பிலும் ஒரு கூட்டம் தீவிரமாக செயல்படுவது போலீசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல் கடிதம் போலீசுக்கு போக்கு காட்ட சம்போ செந்தில் பார்த்த வேலையாக கூட இருக்கலாம் என்ற பேச்சும் போலீஸ் வட்டாரத்தில் அடிபடுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னால் இருக்கும் மொத்த கும்பலையும் உடனடியாக பிடிக்க வேண்டும், இல்லையென்றால் அடுத்த சம்பவம் நடந்துவிடும் என்று உளவுத்துறையும் எச்சரித்துள்ளது. இதனால் கடிதத்தின் பின்னணியில் உள்ள நபர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த சம்பவம் நடக்கும் முன்பு தலைமறைவாக இருப்பவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அடித்து ஊற்றப் போகும் கனமழை 8 மாவட்டத்தில் அடித்தது அலாரம், கூடவே வந்த அதிர்ச்சி. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த மையம் வெளியிட்ட அறிக்கை, தமிழகம், புதுச்சேரியில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இது அடுத்து வரும் நாட்களிலும் தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாட்டால் கோவை, நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி பகுதியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். அடுத்த 4 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடரும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, தென் மாவட்ட கடலோரம், குமரிக்கடல் பகுதிகளில் ஆகஸ்ட் 8 வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடலில் கலக்கும் காவிரி, விவசாயிகள் கண்ணீர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. கடந்த 28ஆம் தேதி மேட்டூர் அணையும் 31ஆம் தேதி கல்லணையும் திறக்கப்பட்டு நேற்று முன்தினம் கீழணை வழியாக கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 81,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நேற்று மாலை வரவில்லை. மாறாக கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீர் நேற்று முன்தினம் மதியமே மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்தடைந்தது. முன்கூட்டியே கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றுப்படுகை கிராமங்களான நாதல்படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளமணல் ஆகிய கிராமங்களில் நீர் புகுந்தது. இதனால் அங்கு பல 100 ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி, பருத்தி, கீரை, தோட்டக்கலை பயிர்கள் முற்றிலுமாக நாசமாகின. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களையும் கால்நடைகளையும் மாநில பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட 2 லட்சம் கன அடிக்கு மேலான நீர் பழையாறு என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. உபரி நீரை பாசனத்திற்கு ஆறு மற்றும் வாய்க்கால்கள் வழியே திருப்பிவிட முடியாததால் மாவட்டத்தில் உள்ள வீரசோழன் ஆறு, நண்டல் ஆறு, மகிமலை ஆறு, ஐயாவையன் ஆறு, மஞ்சள் ஆறு, புதுமண்ணியாறு உள்ளிட்ட ஆறுகளும் வாய்க்கால்களும் வறண்டு கிடக்கின்றன. ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் பெரும்பாலான விவசாய நிலங்கள் தரிசாக விடப்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் வரும் நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க ஆதனூர், குமாரமங்கலம் இடையே அமைக்கப்பட்டுள்ள கதவணை போல ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் தூரத்திலும் அணைகளை கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும். விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமென விவசாயிகள், மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.